ஸ்லீப் ஏப்னியா வந்து ஒரு இண்டிபெண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் அது. பட் ஏன்னா இருதயம் ப்ராப்ளம் வரலாம், பிரெயினுக்கு ப்ராப்ளம் வரலாம், கண்ணுக்கு ப்ராப்ளம் வரலாம், சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், ஒரு சுகர் வந்து ஜாஸ்தி ஆகலாம், வராதவங்களுக்கு வரலாம் அண்ட் இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சுகர் கண்ட்ரோலே ஆகாது ஒழுங்காக தூங்கலின்னா. அண்ட் இந்த ஒபிசிட்டி பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து அது ரொம்ப ஒப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியா ஒரு சைக்கிளில் மாட்டிக்கிட்ட மாதிரி. அது ஒபீஸாக இருந்தாங்கன்னா ஆப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியா வரும், ஆப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியா இருந்தாங்கன்னா வெயிட் கெயின் ஆகும், ஹார்மோனல் சேஞ்சஸ் மாறும், திரும்ப வெயிட் அதிகமாகும். வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இங்கே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஸ்னோரிங், அந்த கொரட்டை விடுறது. இது ரிலேட்டடாக வந்து குட் நைட்னு ஒரு படம் ஒன்று வந்தது. அது எவ்வளோ ஒரு ஒரு தம்பதியர்களுக்குள்ளார எவ்வளோ ஒரு பிரச்சனையை உருவாக்குது அப்படிங்கிறத பற்றி அதை போட்டிருந்தாங்க. பட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையை உண்டாக்குறத விட ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பாடிக்குள்ளார நடக்கிற என்ன ப்ராப்ளம்ஸ் வருது, நாம் கொரட்டி விடுறதுனால, நாம் ஒழுங்காக டீப்பாக ஸ்லீப் நாம் நல்லா தூங்காதனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸ்னோரிங் வந்து அது ரொம்ப அப்படியே ஒரு இன்னசென்ட்டான ஒரு இது இல்லை, நிறைய ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை அது. ஸோ இதை பற்றி இப்போ தான் டாக்டர்ஸ்க்கே விழிப்புணர்வு வருதுன்னா பாருங்கள். அண்ட் நீங்கள் ரொம்ப லக்கி, நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா. இது என்னென்ன காஸ் பண்ணலாம்? இது வந்து சர்க்கரை நோய் வர வைக்கலாம், ஒரு சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக ஆகலாம், உடம்புல பிபி வரலாம், கண்ணில் பிரச்சனை வரலாங்க, கண்ணில் கூட பிரச்சனை வரலாம். ஸோ எஸ், கண்டிப்பாக வரும். ஸோ இந்த இதை பார்த்திங்கன்னா நம்ம இந்த என்னென்னலாம் டிசீசஸ் இருக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஆப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியா அப்படின்னு சொல்லுவாங்க, OSA. ஆப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியானா நம்ம தொண்டைக்குழிக்குள்ளார அந்த காற்று போகிறப்போ அந்த அந்த இது வந்து டியூ டு ஏஜிங்னால நம்ம ஃபேட் இங்கே டெபாசிட் ஆகிறதுனால இந்த சுவாச குழாய் வந்து ரொம்ப நேரோவாயிடும். இதனால் வந்து நம்ம தூங்குறப்போ அந்த க்ளோஸ் ஆகி வர்றதுனால அந்த கொரட்டை பயங்கரமாக சவுண்டு வர்றது அதனால தான். அண்டு எக்ஸ்கியூஸ் மீ, அது கட் ஆயிடுச்சு ஃபோன். திருப்பி போதும். ஸோ இந்த ஆப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மூச்சு குழாயில் காற்று சரியாக போகாதனால அது என்ன ஆகும்னா மூளைக்கு சரியாக போகாது, ஆக்சிஜன் போகாது, பிளட் சப்ளை போகாது, அண்டு உடம்புல இருக்கிற மற்ற உறுப்புகளுக்கும் போகாது. ஸோ இது ஸ்னோரிங் ஜஸ்ட் ஒரு பிரச்சனை பக்கத்தில் படுத்துருக்கவங்க மட்டும் இல்லை, நம்மளுக்கும் கூட தான். இந்த இது வந்து ஸ்லீப் ஏப்னியானா என்ன அப்படின்னா, அது அந்த ஒரு கண்டிஷன் வேர் ப்ரீதிங் வந்து மூச்சு அடிக்கடி ஒரு நிமிஷத்துக்கு மல்டிபிள் டைம்ஸ் நின்று அந்த மூச்சு போகும். அதனால் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் 10 செகண்ட் 10 வினாடி இருக்கலாம் அந்த மூச்சு போகிறது, 10 வினாடி நிற்கலாம், அதுலேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் அந்த மூச்சு வந்து நின்று போகலாம். இமேஜின் உங்களுக்கு வந்து மூளைக்கு நம்ம இந்த ஆக்சிஜன் ஒரு 50-60 தடவை ஒரு நிமிஷத்தில் மட்டும் ஒரு மணி நேரத்தில் மட்டும் 50-60 தடவை இப்படி வந்து நின்று போச்சுன்னா மூளையில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் டெட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி மூளையோட கண்டினியூஷன் தான் கண். அதே மாதிரி அந்த கண்ணில் இருக்கிற கண்ணிலேருந்து மூளைக்கு போகிற நரம்பு இருக்கு இல்லையா, ஆப்டிக் நர்வ் அண்ட் ரெட்டினா, இதுக்கு போகிற பிளட் சப்ளை, ஆக்சிஜன் சப்ளை, இது எல்லாமே கம்மியாகும். ஸோ இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, எனக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக
தூங்கின மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 6-7 மணி நேரம் தூங்கின மாதிரி இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோம்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அண்டு காலையில் ஒரு 10:30 மணி 11 மணிக்கு திரும்ப அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்கும். டயர்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சோம், திரும்ப இருக்குது, போய் காஃபி குடிச்சிடலாம். காஃபி குடித்தோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். அடுத்தது வண்டி ஓட்டுறப்போ ட்ரைவிங் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் வரலாம், ஒரு தூக்கம் வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. கொரட்டை விடுறதா இருக்கலாம். இது யூஸ்வலாக வந்து ஒபீஸ் பீப்புள், ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் obstructive ஸ்லீப் ஏப்னியா வரலாம். இன்னொன்று வந்து சென்ட்ரல் ஏப்னியான்னு பேர். இந்த சென்ட்ரல் ஏப்னியானா பிரெயின்லேருந்து, மூளையிலேருந்து இந்த மசில்ஸுக்கு சப்ளை பண்ணுற அந்த இந்த மூச்சுக்குழாய்க்கு சப்ளை பண்ணுற அந்த நரம்புகள் வந்து சரியாக இயங்கலினாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ கண்ணில் என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோக்கோமா, கண்ணில் ப்ரெஷர் இதனால் வரலாம். எஸ்பெஷலி நார்மல் டென்ஷன் குளோக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டென்ஷன் நார்மலாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், பட் ஏன்னா டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். இதுதாங்க ஒரு முக்கியமான இது. ரொம்ப நாள் கழித்து இது என்னன்னு தெரியாமல் இருந்து ஐ டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்று நான் ஆர்த்ரைட்டிக் இஸ்கீமிக் ஆப்டிக் நியூரோபத்தின்னு சொல்லுவாங்க. இந்த இரத்த குழாய் கண்லேருந்து மூளைக்கு போகிற நரம்பு, ஆப்டிக் நர்வுக்கு போகிற இரத்த குழாய் வந்து திடீர்னு பிளாக் ஆகிக்கும். காலையில் தூங்கி எந்திரிப்பாங்க, பாதி வழியில் பார்த்தீங்கன்னா பார்வை இருக்காது, திடீர்னு ஒரு கண் பார்வை இருக்காது. ஃப்ளாப்பி ஐலெட் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இந்த கண் இமை வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். இதனால் கண் ட்ரைனஸ் ஆகலாம். ரெட்டினல் வெயின் அக்ளூஷன் வரலாம். இந்த கண்ணுக்குள்ளார இருக்கிற அந்த நரம்பு விழித்திரையில் இருக்கிற இரத்த குழாய் வந்து அடப்பு வரலாம். ஸோ இது இல்லாமல் நீங்கள் மாலைக்கண் நோய் இருக்கிற பேஷண்ட்ஸு, மேக்குலர் டீஜெனரேஷன், ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா, இவங்களுக்கெல்லாம் வந்து நிறையா இருக்கிற பார்வை இன்னும் சீக்கிரமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு நிறைய ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மூளையில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமரி லாஸ், நம்மளுக்கு வந்து மறதி வர ஆரம்பிக்கும். அந்த பிரெயின் ஃபாகுன்னு சொல்லுவாங்க. பிரெயின் ஃபாக்னால் நீங்கள் ஒருத்தரை பார்த்தா மூஞ்சி ஞாபகம் இருக்கும், பேர் ஞாபகம் வராது, நம்பர் ஞாபகம் வராது, கான்சன்ட்ரேஷன் இருக்காது, மூட் டிஸார்டர்ஸ், ரொம்ப ஆங்ஸைட்டி, ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. அப்புறம் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்டு அடுத்தது டிமென்ஷியா, அல்சீமர்ஸ், பார்க்கின்சனிசம், இதெல்லாமும் இந்த நியூரோ டீஜெனரேஷன் சொல்லுவாங்க. இதுவும் வந்து இந்த ஸ்லீப் ஏப்னியானால தான் வருது. சரிங்க, இப்போது இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் நான் சொன்ன மாதிரி மூளைக்கு சரியாக போகலை அப்படின்னா அந்த பிரெயினில் இருக்கிற மெட்டபாலிசம் ஒழுங்காக இருக்காது. இதனால் கிரே மேட்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, மூளையில் வந்து கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர் இருக்குது. கிரே மேட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சீக்கிரம் கம்மியாகிட்டே வரும். ஸோ அந்த நியூரலாஜிக்கல் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சீக்கிரமாகவே டெவலப் ஆகும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நல்லதாங்க இருந்தாங்க, இப்போ பார்த்தா இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதுதான் இஷ்யூ. அண்ட் இப்போ இருதயத்துலேயும் ரத்த குழாயிலையும் என்னென்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உடம்புல ப்ரெஷர் வரலாம், ரெசிஸ்டன்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது மாத்திரை சாப்பிட்டாலும் ப்ரெஷர் கம்மியாகாது. இதுக்கு வந்து மூல காரணம் நம்ம தூக்கமாக இருக்கும், நமக்கு தெரியவே தெரியாது. டாக்டர்ஸுக்கே நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களோட உடம்பு பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டாக்டர் சொன்னீங்கன்னா தான் அவங்க அதை பற்றி நினைப்பாங்க. ரைட். அடுத்தது வந்து அரித்மியாஸ், எஸ்பெஷலி ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம். அந்த துடிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் கொரோனரி ஆர்டரி டிசீஸ், ரத்த குழாய்கள், ஹார்ட்டில் இருக்கிற ரத்த குழாய்கள் வந்து பிளாக் ஆகலாம், ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம், திடீர்னு நைட்டில் டெத் ஆகும். ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, தூக்கத்தில் அவங்க வந்து தூக்கத்திலே அப்படியே போயிடுவாங்க. இது வந்து ஸ்லீப் ஏப்னியா தாங்க காரணம். ஸோ அவசியம் இந்த ஸ்லீப் ஏப்னியா வந்து ஒரு இண்டிபெண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் அது. பட் ஏன்னா இருதயம் ப்ராப்ளம் வரலாம், பிரெயினுக்கு ப்ராப்ளம் வரலாம், கண்ணுக்கு ப்ராப்ளம் வரலாம், சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், ஒரு சுகர் வந்து ஜாஸ்தி ஆகலாம், வராதவங்களுக்கு வரலாம், அண்ட் இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சுகர் கண்ட்ரோலே ஆகாது ஒழுங்காக தூங்கலின்னா. அண்ட் இந்த ஒபிசிட்டி பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து அது ரொம்ப ஒப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியா ஒரு சைக்கிளில் மாட்டிக்கிட்ட மாதிரி. அது ஒபீஸாக இருந்தாங்கன்னா ஆப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியா வரும், ஆப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியா இருந்தாங்கன்னா வெயிட் கெயின் ஆகும்,
ஹார்மோனல் சேஞ்சஸ் மாறும், திரும்ப வெயிட் அதிகமாகும். ஸோ அந்த சைக்கிள்குள்ளாரே மாட்டிக்குவாங்க. ஸோ இந்த இதை வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, கண் பிரச்சனை இருக்கிறவங்க, மாலைக்கண் நோய் இருக்கிறவங்க, உங்களுக்கு பிபி சுகர் இருக்கிறவங்க, கொரட்டை விடுறவங்க, சரியாக டீப் ஸ்லீப் இல்லாதவங்க அவசியம் இந்த ஸ்லீப் ஏப்னியா டெஸ்ட் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா தான் இந்த டிவைஸ், நான் காட்டுற டிவைஸ். இதில் வந்து எனக்கு இந்த இதில் ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லை. இது ரெஸ்மேட்னு ஒரு கம்பெனி, இதுதான் அந்த ஸ்லீப் ஏப்னியா டெஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த இதை வந்து நம்ம செஸ்ட்டில் கட்டிட்டு இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரை கையில் மாட்டிக்குவோம். அண்டு இந்த இடத்துல வந்து இந்த ஆக்சிஜன் சுவாசத்துக்கு ஒரு இது வச்சுக்குவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுது, எவ்வளோ ஆக்சிஜன் வருது, இந்த சேச்சுரேஷன் லெவல்ஸ் கம்மியாக இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் இது டெஸ்ட் பண்ணிடும். போட்டுட்டு ஒரு ஓவர் நைட் தூங்கிட்டு திரும்ப எழுந்திரிச்சு பார்த்தோம்னா இது வந்து ஃபுல் ஸ்டடியும் காமிச்சிடும். நம்ம இருதயம் எப்படி வேலை செய்யுது, மூளைக்கு எவ்வளோ ரத்தம் ஆக்சிஜன் போகுது, எல்லாமே இந்த இது காட்டிடும். ஸோ இதை பற்றின உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க. டாக்டர் சசி ஐ கேர், ஸ்வர்ணபுரி, சேலமில் நாங்கள் இருக்கோம். இதை நேரடியாக வந்து பாருங்கள் ஆர் ஃபோன் பண்ணுங்கள். தேங்க்யூ டாக்டர் சசி ஒன்ஸ் அகேன்.